பீஸ்லாம் சூப்பராக இருந்தது. பிரியாணி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஹைதராபாத் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எனக்கு சூப்பராக இருக்குது. சரி, நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பிசையும். தயிரும் சால்ட்டும் போதும். இந்த பன்னீர் நல்லா திருப்தியாக இருக்கும்ல, அதோட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும். எதுக்கு இப்போ பன்னீர் போடுறோம் சிக்கனில்? மலாய் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம்ல, அதுக்கு க்ரீம் ஊற்றுறோம், ஃப்ரெஷ் க்ரீமு. இதை மாதிரியும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு, இப்போது தயிர் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். இதை ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour 1 hour வைக்கணும். இப்போ இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். உரைக்கணும். இப்போ கழுவி வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா அதையும் கூட நல்லா அப்படி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கிறோம். ஃப்ரீசரில் வைக்கணுமா கீழேயா? ஃப்ரீசரில். ஆமாம். இப்போ நம்ம அரிசி வேக வைக்க போறோம். அதுக்கு தண்ணி வச்சுட்டு அதுல பட்டை, லவங்கம், இலை எல்லாமே போட்டிருக்கேன். போட்டு இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டேன். இப்போ அதுக்கு உப்பு கொஞ்சம் போடுறோம். அரிசி வேகிறதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். கொதிக்கிறது நல்லா கொச்ச உடனே நம்ம அரிசியை போட்டு 75% தான் வேக வைக்கணும். மீதி நம்ம டம் போடுவோம். கொதிச்சிச்சு. நான் 1 hour முன்னாடி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சிருந்தேன். இப்போ அரிசியை போட போறேன். நம்மளுக்கு 75% தான் நம்மளுக்கு வேகணும். மீதி 1/4% வந்து டம் போடுவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா இதில் கொஞ்சம் போடுறோம், சும்மா வாசனைக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 100 கிராம் ஊற்றிக்கோங்க. தனியாக இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பொரிச்ச வெங்காயத்தை போடுறோம். பொரிச்ச வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றுறோம். மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றணும், அதனால கொஞ்சமாக இப்போ ஊற்றுறேன். தயிர் ஊற்றுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அடுத்தது மிளகாய்த்தூள் போடுறோம். வெறும் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள். திரும்பவும் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போடுறோம். போட்டுட்டு புதினா, கொத்தமல்லி ரெண்டும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு. புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கிறோம். பச்சை மிளகா 2. ஆமா. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். உப்பு போடுறோம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்ப எல்லாமே நல்லா கலக்கணும். இப்போ திரும்பவும் கொஞ்சம் நிறைய தயிர் ஊற்றணும். நம்ம தக்காளி சேர்க்க போறது இல்ல. இதோட இதுவே வந்து தயிரோட புளிப்பு தான். இப்போ நம்ம தயிர் எதுக்கு நிறைய ஊத்துறோம்னா, நம்ம தக்காளி சேர்க்கல, தயிரோட புளிப்பு மட்டும்தான் இதுக்கு. இப்போ உப்பு கரெக்டா இருக்கா பாத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். இதுல கொஞ்சம் போட்டிருக்கேன் சிக்கனட்ல. இப்போ இந்த சிக்கனுங்களை எடுத்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சதை எடுத்து இதுல இப்படி வைக்கிறோம்.
இது வந்து மலாய் பிரியாணி. ஆனால் நம்ம வந்துட்டு பன்னீர் கொஞ்சமாக பாலை திரிச்சு பன்னீர் எடுத்து செய்கிறேன். நான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஊற்றலை, அதுக்கு பதிலாக பாலை திரிச்சு வச்சுருக்கேன். கொத்த ஆனியனும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வெந்தோடனே இதில் போட்டுடலாம். 1% அரிசி வெந்துடுச்சு. இப்போ இது மேலே போட்டுக்கலாம். தூவி விடுமா, தூவி அப்படி இது பண்ணா நம்ம போட்டால் ஒரே இடமும் மொத்தமாகிடும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் அதுக்கு மேல அந்த அரிசிக்கு மேல வேக வச்ச சாப்பாட்டுக்கு மேல போடுறோம். கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன் போடுறோம். அவ்வளவுதான். இப்போ இதை வந்து டம் வைக்க போறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுட்டு 10 நிமிஷம் ஃபாஸ்டா, 10 நிமிஷம் மீடியம், 10 நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சு இறக்கணும். 30 மினிட்ஸ் தான் மொத்தத்திலேயே இதோட இது. 30 நிமிஷம் ஸ்பீடா, 30 நிமிஷத்துல 5 நிமிஷம் ஸ்பீடு, 5 நிமிஷம் மீடியம். ஆமா, ஓகே. இப்போ தட்டு போட்டு இடிக்கிறத எடுத்து அந்த இது வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து மேலே வச்சிருங்க. எங்கள் வீட்டில் இடிக்கி இருக்கு, அதனால வச்சிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ வச்சுக்கோங்க, வெயிட்டான பொருள். வாவ், அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். என்ன சாப்பாடு அது? மலாய் சிக்கன் பிரியாணி. மலாய் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.